நீங்கள் எனக்கு நேற்று என்ன சொன்னீங்க? நேற்று நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல? ஆமாடா கண்ணா, சொன்னேன்டா. ஆனால் இன்னும் அந்த பிரியா அக்காவும் சரஸ்வதி இன்னும் வரல, அவங்க வெளியில் போயிருக்காங்கல்ல. அதனால் வந்துனோடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடு எப்படி இருக்குது? வெளியில் கூட்டலாம்ல எடுத்து. இருங்கம்மா, அவங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க, நானே செஞ்சிடுறேன். சரி, நீ எவ்வளோ தான் வேலை செய்வா? அதனால தான் பசங்கள்கிட்ட சொன்னேன். சரிம்மா, நானே செய்கிறேன், இருங்க. போய் விளக்குமாறு எடுத்துகிட்டு வரேன். சரி, இப்போது நான் பசங்களை பார்த்துக்கிறேன். எவ்வளோ குப்பை இந்த தென்னை மரமும் வச்சோம், ஆனால் இவ்வளோ குப்பை வருதுமா. அங்கே ஓரமாக ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு இடத்துல நிறையா வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்கம்மா. நான் போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வரேன். என்ன இங்கேயே பார்த்துட்ருக்க? போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் போடு. சாயந்தரம் ஆயிடுச்சுல. சரிம்மா, நான் போடுறேன். நான் போயிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி தெளிக்கிறேன், நீங்கள் நவுருங்க. சரி, தண்ணி தெளி. ஆனால் நீங்கள் வந்துட்ட பேர் தாம்மா தண்ணி தெளித்து தான் சாயந்தரம் நாங்கள் கோலம் போடுறது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் நவுந்து போடி. உன் ட்ரெஸ்ஸு நனையுது பாரு. நவுரு லோட்டஸ், நவுரு. நீங்கள் வந்துட்ட பேர் தாம்மா தண்ணியே தெளித்து கோலம் போடுறோம். இப்போ பாருங்கம்மா, படுத்துருக்கா. 2 பேரும் எழுந்திரிச்சு உள்ளே போங்க. நெஞ்சாட்டோரி போட்டுட்டாங்க. போட்டு தண்ணி தெளிச்சிட்டம்மா. இப்போ என்ன பண்ணணும்? என்ன செவன் பார்த்துட்ருக்க? கோலமாக எடுத்து கோலம் போடு. சரிம்மா, அதோ போடுறேன், இருங்க. இதை எடுத்தால் உனக்கு வேறு கோலமே தெரியாதுல்ல? சரி விடு, இதுவும் நல்லா தான் இருக்குது. சரிம்மா. பாட்டி, அங்கே பாருங்க, சரோஜா ஆண்டியும் வந்து பிரியாக்காவும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டியா பிரியா? எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா? நல்லா இருக்காங்கக்கா. அங்கே உட்காரு, இல்லை இங்கே உட்காருடி. நவுந்து போ. நான் இங்கே உட்கார்றேம்மா, நீங்கள் நவுருங்க. சரிடா. பிரியா, என்ன இன்னும் வந்துட்டுருக்கவா? நல்லாதான்க்கா இருக்காங்க எங்கள் அம்மா. அவங்க ஹாஸ்பிட்டல் லைட்டாக வந்து குளுக்கோஸ் தான் ஏறிட்டுருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்குது. பாட்டி, இப்போ அக்காவும் வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ணலாமா? வாசி எதுக்கு எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணலாம். இரு, நான் போய் என் பேக் எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்க பாட்டி, இதுதான் பாட்டி இருந்துச்சு. இருங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னவங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். எனக்காக என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீனே ஓப்பன் பண்ணி பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இதோ பார்க்குறேம்மா, இருங்க. என்னதும்மா இப்படிலாம் முடிச்சு போட்டிருக்கீங்க? அது என்னமோ தெரியலடி, கிஃப்ட்டு கடையில் வந்து கொடுத்துருந்தாங்களோ, அது அப்படியே இந்த மாதிரி கிஃப்ட்டு ரேப்பர்னு ஏதோ இருந்துச்சுல, அதை அப்படியே செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படிங்களாம்மா? சரி. நீங்கள் என்ன தான் வாங்கிட்டு வந்தாலும் உங்கள் செலெக்ஷன் சூப்பராக தான் இருக்கும், அது வேறு விஷயம். சரிம்மா, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எதுக்காடி இவ்வளோ நேரம் பண்ணுறேன்? ஆமாம்மா, ஓப்பன் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஓப்பன் பண்ணிட்டேம்மா. பாரு, ஓப்பன் பண்ணி இதோ இப்படி ஓப்பன் பண்ணுறேம்மா, இருங்க. நல்லா இருக்குமா பார்க்கவே. சில்வரில் ஸ்பூனு கிண்ணம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சூப்பர்மா. இதுலேயே நான் வந்து குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். பிளேட்டு வேறு இங்கே கொடுத்துருக்காங்களா? சூப்பர்மா. சரிம்மா, இது எனக்கா? அப்புறம் இவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சரஸுக்கு. அவளுக்குலாம் வாங்காமல் சும்மா விடுவேனா? அதோ வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு. அவள் வந்து ரொம்ப நாளாக வந்து வாட்ச் வந்து உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இருந்தால, என்கிட்ட எப்போவுமே சொல்லுவாள். அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவளுக்காக மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களாம்மா? ஏம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க? நானே வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தேன், ஆனால் என்னால் முடியலை. வாட்சா? சூப்பராக இருக்குமா. எங்கள் அம்மா கூட இப்படிலாம் வாங்கிட்டு வந்ததில்லை, நீங்கள் சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர்மா. இதுக்கு என்னம்மா, நானும் உன் அம்மா வருதான். உன் அம்மா இருந்தானே நான் வாங்கி தந்திருப்பா. உன் அம்மா தான் என் ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் தான் வாங்கி தந்துட்டேன். சரிம்மா, பத்திரமா வச்சுக்கோ. சரிம்மா, இதெல்லாம் பத்திரமா தான்மா நான் வச்சுப்பேன். ஓகேம்மா. இப்போ பிரியா, நீ ரொம்ப வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டல, அதனால் வந்து உனக்கு தலை காய வைக்கிறதுக்காக ஹேர் ட்ரையர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேர் ட்ரையர் வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ. பெரிய லேபிள் வச்ச அந்த இது தான்.
ஓகேயா. ஃபஸ்ட்டு வந்து ஆன் வந்து இப்படி இருக்கும், அப்புறமேட்டு மீடியம் அப்புறம் வந்து ஹை. ஓகேயா. லைட்டாக ஃபேன் ஓடுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ஆனால் ஃபேன்லாம் ஓடாது. நீங்கள் வந்து நான் இன்னொரு வந்து தீப்தி கேலரி 2016 இந்த ஃபுல் விலாகும் போடுறேன், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இது இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா. அந்த வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப்பும் பண்ணுங்கள். சரிம்மா பாட்டி, இப்போ எங்களுக்கு காட்டுங்க, உங்களுக்கு இல்லாததா? அதோ காட்டுறேன் இருங்க, உங்களுக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து எனக்கு, இது வந்து லில்லிக்கு, இது வந்து லோட்டஸ்க்கு, இது வந்து நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி விளாடுங்க. இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா பிரியாக்கா கிட்டே கேளுங்க, அக்கா சொல்லி தருவாங்க. எப்படின்னா இது வந்து ஒரு இது செய்கிற இது, நீங்கள் வீட்டுக்கு கூட இது செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது நீங்கள் செஞ்சு சூப்பராக விளாடுங்க. இது டிசைன் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து இந்த ஜிம்காலாம் நீங்கள் வச்சு விளாடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக நான் வந்து பாட்டி நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒன்று சரி இதில் த்ரெட்டில் வச்சு நான் அதை பண்ணிட்டேன் பாட்டி. இதை நான் எங்கள் வீட்டில் இப்போ ஒட்ட தான் பாட்டி போகிறேன். இருங்க பாட்டி ஒட்டுறேன். பாட்டி நான் விழுந்துட்டிங்களா? ஐயோ பாட்டி செட் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல? நல்லா தாண்டி இருக்குது, ஆனால் என்னையும் அந்த ஆண்டியும் கீழே விழ வச்சிட்டியே. சாரி பாட்டி. சாரிலாம் இருக்கட்டும். எப்படி இருக்குது கிஃப்ட்டு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்காவா? பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது பாட்டி, வேறு லெவலில் இருக்குது பாட்டி. நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, மீன் குழம்பே செய்யலை. அப்படியா? உங்களுக்கு மீன் குழம்பு தான் வேணுமா? சரி, நாளைக்கு வச்சு தரேன். நாளைக்கு ஸ்கூல்லாம் உண்டா இல்லையா? ஸ்கூல்லாம் அங்கே அமெரிக்காவில் சேர்ந்ததோட சரி பாட்டி, இங்கே வந்து இனிமேல் தான் பாட்டி சேரணும். சரி. ஐயோ, இந்த பொம்மை வேறு நிற்க மாட்டேங்குது பாட்டி. இந்த கிஃப்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாட்டி, எல்லா திங்ஸுமே. இது வந்து அம்மாவுக்கு, இது வந்து சரோஜா ஆண்டிக்கு. வாட்ச் அழகாக இருக்குல்ல? ஐ சூப்பர். இது வந்து எனக்கும் லோட்டஸுக்கும். இது வந்து லில்லிக்கு எனக்கு. இது வந்து லோட்டஸ்க்கு. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, வேறு லெவல். இது வந்து பிரியாக்காக்கு. இது சூப்பராக இருக்குக்கா. உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேரில், ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்க்கா. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன? இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன், அதை நான் காட்ட மறந்துட்டேன். அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்கள, அதுக்காக ஒரு கிளாக் மாதிரி வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வாங்கிட்டேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி பேட்ரி போடணும், பேட்ரி போட்டுக்கோங்க. ஓகேயா. இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி உங்களுக்காக. இன்னும் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அதெல்லாம் காட்டலையா? நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி. இன்றைக்கி நீங்கள் எனக்கு மீன் குழம்பு வச்சு தாங்க பாட்டி. மீன் குழம்பா? 1 மாதம் நம்ம தான் அமாவாசை வரும்ல, நாளைக்கு நான் வச்சு தரேன். சரிங்க பாட்டி. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க, நம்ம ஏதாச்சும் பேசுவோம். சரிங்க பாட்டி. பூமா பூவு, என்னக்கா உங்கள் வீட்டில் ஃபுல்லாக இன்றைக்கி விசேஷமாக இருக்கா? வாடி, எப்படி இருக்க? பூக்காரி தானே நீனு? ஆமாம் பாட்டி. நீங்கள் யார்? என்ன தெரியலையா? நான் தான் மாலாவோட அம்மா. வாடி கீதா, எப்படி இருக்க? நவுந்து போடி. என்னை தள்ளி விட்டுட்டு போகிறீங்களேக்கா, அவ்வளோ முக்கியமாக்கா உங்களுக்கு கீதா? பாவம்டி, அவளே வந்து என்னைக்காச்சும் தான் வரா, அதிசயம். இன்றைக்கி எதுவுமே வேண்டாண்டி, ஏன்னா எங்கள் அம்மாவே நிறைய பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க ஊர்லேருந்து. சரிங்கக்கா, நான் போகிறேன், நாளைக்கு வரேங்க்கா, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா. சரிடி, நீ அப்படி தான் சொல்கிறேன், நான் வரவே மாட்டேங்கிறேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பூமா பூவே.
சரிம்மா நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் போய் உள்ளே போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிடி கொண்டு வா. இப்போ பாலை தூக்கி வச்சிருவோம். பால் ஊற்றியாச்சு. பால் பொங்க போகுது. நல்லா கொஞ்சோண்டு இது தூள் போட்டுப்போம், டீ தூளை போட்டுப்போம். டீ அம்மா டீ தூள் தானே குடிப்பாங்க. டீ கொஞ்சோண்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் என்ன, இஞ்சி தட்டி போட்டுருவோம். இஞ்சி இவ்வளோ தான் இருக்குது, நாளைக்கு போய் வேறு வாங்கணும். நசுக்கியாச்சு. இப்போ போட்டுப்போம், லைட்டாக மட்டும் போடுவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. நல்லா டீ பொங்கியாச்சு. இப்பாடா இறக்கிடுவோம். இறக்கியாச்சு. இப்போ அணைச்சிடலாம். அணைச்சாச்சு. இப்போ வடிகட்டி போய் அம்மாவுக்கு சரோஜாக்கெலாம் கொடுப்போம். டீ இருந்தாங்கம்மா குடிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளாஸு, நான் இதில் வாங்கினேன். சரி குடிச்சிட்டிங்களா? சரி, பசங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டேன் முன்னாடியே, டம்ளரில் ஊற்றி ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். முன்னாடி படுத்துட்டேன் நீನು. ஆமாம்மா, நல்லா காற்று வருது. பாட்டியை விசிறி ஓட சொன்னால் விசிறியே ஓட மாட்டேங்கிறாங்க. சரி ஒழுங்கா எந்திரி. சரிம்மா எந்திரிக்கிறேன். அம்மா பார்க்கு போகலாமா? அம்மா பார்க்கு போகலாமா? சரி பார்க்கு தானே போகலாம், ரெடி ஆகுங்க. பார்க் போகிற எபிசோட நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சைட்லேயும் விளக்க வை. இதை வைக்கிறேம்மா. இதனடி விளக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அதாம்மா, விளக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாமே ஒரே மாதிரி வாங்கியிருக்கேம்மா. அப்படியே சரி, ஒரு ஊதுபத்தி எடுத்துகிட்டு வை. வச்சிட்டேம்மா, வச்சிட்டேன். குட்டீஸ் நீங்களாம் போயிட்டு கிளம்புங்க. பார்க் போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்லாமா, வீட்லேயே சாப்பிட்லாமா? அம்மா வெளியில் வாங்கி சாப்பிட்லாமா? சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். தீப்தி கேலரி 2016 அந்த சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் கைஸ்.